நண்பகல் 12 மணிக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் தண்டனை விவரமானது வெளியாக இருக்கிறது. இதுகுறித்து நம்முடன் பேச மாதர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராதிகா அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்காங்க. மேம் வணக்கம். இந்த கேஸ் வெளிவரத்துக்கே நீங்க தான் ஒரு பெரிய முக்கியமான காரணமா இருந்திருக்கிறீங்க. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட வாய்ப்பு இருக்கா மேம்? கண்டிப்பா ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய கோரிக்கையே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை கிடைக்கணுங்கிறத என்னுடைய கோரிக்கையே. தமிழ்நாட்டை உலுக்கி இந்த பாலியல் வழக்குல அதிகபட்ச தண்டனையா என்ன இருக்கக்கூடும், என்ன வழங்கப்படலாம் நீங்க நினைக்கிறீங்க மேம்? ஜனநாயக மாதர் சங்கம் என்ன நினைக்குதுன்னு சொன்னா, அதிகபட்ச உச்சபட்ச தண்டனை இன்னைக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை தான் வேணும் அப்படிங்கறத ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய கோரிக்கை. இது மாதிரி அதிகபட்ச உச்சபட்ச தண்டனை கிடைத்தா மட்டும்தான் தப்பு செய்யக்கூடியவங்க இனிமேல் நான் இந்த மாதிரி மாட்டேன்னு சொன்னா எனக்கு இந்த மாதிரியான தண்டனை கிடைக்குங்கிற பயத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்துக்கிட்ட தெரிவிக்கிற மாதிரி இருக்கு இந்த தீர்ப்பு தான். மேம், இப்ப நீங்க சொன்ன அதே கோரிக்கை தான் சிபிஐ தரப்புலுமே வச்சிருக்கிறாங்க. குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்த குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியுமே சிபிஐ தரப்புல ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்களே, இந்த கோரிக்கை நீதிமன்றம் ஏற்குமா? நீதிமன்றம் ஏற்குதா இல்லையாங்கிறது எங்களுடைய கோரிக்கை இல்லை மேடம். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும்ங்கிறது சட்டத்தினுடைய ஒரு பிரிவுல இருக்கு. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வேலை வாய்ப்பை இந்த அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவங்களுக்கான நிவாரணத்தை கண்டிப்பா நீதிமன்ற உத்தரவிலேயே அந்த நிவாரணம் வழங்கப்பட வேண்டும்ங்கிறதா ஜனநாயக மாதர் கோரிக்கை. மேம், இப்ப பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு என்ன மாதிரியான நிவாரணம் வழங்கப்படணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கறீங்க மேம்? நிவாரணங்கிறது அவங்க வாழ்க்கை, ஏன்னா வாழ்க்கையில மிக உச்சபட்ட வேதனையை அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அவங்களுடைய குடும்பமும் அவங்களுடைய உற்ற சகோதரர்களும் உறவினர்களும் ரொம்ப வேதனைப்படக்கூடிய அளவுக்கு. ஏன்னா இன்னைக்கு அண்ணா வலிக்குது விட்டுங்க அப்படின்னு சொன்ன அந்த குரல் தமிழகத்தை மட்டும் இல்லாம இந்திய நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்களுடைய மனசுல ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்ப இந்த மாதிரியான வழக்குகள்ல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அரசாங்கம் என்னென்ன நலத்திட்ட உதவிகள் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்கணும். அவங்களுக்கான வேலை வாய்ப்பை, அவங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு. அப்ப அப்படி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அதிகபட்ச நிவாரணம் வேலை வாய்ப்பும் அரசு வழங்க வேண்டும் அப்படிங்கறத மாதர் சங்கத்துடைய கோரிக்கை. நன்றி மேம், உங்களது கருத்துக்களை பதிவு செய்தமைக்கும் உங்களது நேரத்துக்கும் நன்றி. நன்றி மேம்.